அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புரட்டாசி மாத விரதம். வெங்கடாஜலபதி, விஷ்ணு, பெருமாள் என்று அழைக்கக்கூடிய கடவுளுக்கு நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் புரட்டாசி மாதம். இது விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆனால் ஆன்மீக கருத்துப்படி இப்படி இருந்தாலும் நான் இடையில் சொன்னது போல நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் எடுக்கக்கூடிய மாதமாகத்தான் அறிவியல் பூர்வமாக கருதப்படுகிறது. காரணம், புரட்டாசி மாதங்களில் நம்மளுடைய காலநிலை மாறும். மழை வரும், எல்லாருக்குமே ஜுரம் வரும், நிறைய நோய்கள் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நம்ம மாமிசம் உண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாமிசத்தின் மூலியமாக கூட நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதத்தில் நம்ம மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பயப்பிள்ளைங்க அறிவுபூர்வமாக சில விஷயத்த சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைகளோடு சார்ந்த ஆன்மீக கருத்துக்களோடு இணைத்து சொன்னால்தான் அனைவரும் எடுத்துக்கொள்வார்கள். அதனால தான் புரட்டாசி மாதம் என்பது திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த மாதமாகவும் அவரை மனதில் நினைத்து கொண்டு நாம் சனிக்கிழமைகள் 4 சனிக்கிழமைகளிலும் விரதம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்திய ஆன்மீக அறிவியல் சிந்தனையாளர்கள். ஆகையினால் விரதம் எடுக்கிறது பேசிக்காகவே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் காலநிலைகள் மாற்றத்திற்கு ஏற்ப நோய் நொடிகள் இல்லாமல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் விரதமிருந்து தன்னுடைய உடலை பேணி காப்பது அவசியம் என்பதற்காக தான் இந்த மாதத்தை புரட்டாசி விரதம் என்றும் நடுசனி விரதம் என்றும் கும்பிடுகிறார்கள். நன்றி, வணக்கம்.